பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடிதான் ஆபரேஷன் சிந்து. இந்த அதிரடி நடவடிக்கை பத்தி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முதன்முறையா பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்கிறார். Prime Minister returned. Foreign Secretary had come to receive him. Then at the airport itself he had a meeting. First he wanted to know all the facts. பிரதமர் கொடுத்த அந்த ரகசிய உத்தரவு என்ன, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள என்ன நடந்துச்சு, அஜித் தோவல் சொன்ன அந்த அதிரடி பின்னணி என்னன்னு இப்ப பார்க்கலாம். பஹல்காம்ல 26 அப்பாவிகள் கொல்லப்பட்ட கொடூரத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை பாதியில ரத்து செஞ்சு உடனடியா இந்தியா திரும்பினார். விமான நிலையத்திலேயே பிரதமர் மோடி தலைமையில அவசர ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் எல்லா கள நிலவரங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்த பிரதமர் நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி இத செஞ்சது யாரு அப்படிங்கிறதுதான். இந்த கொடூரத்தை செஞ்ச தீவிரவாதிகள் நிலத்திலோ ஆகாயத்திலோ இல்ல பாதாளத்திலன்னு எங்க இருந்தாலும் விடக்கூடாது, அவங்கள ஒருபோதும் மன்னிக்க கூடாதுன்னு பிரதமர் உத்தரவிட்டதா சொல்லும் அஜித் தோவல், இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் ஆற்றிய சிறப்பான பணியால சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை குறுகிய காலத்துல கண்டுபிடிச்சு துல்லியமா நடவடிக்கை எடுத்து முடிச்சதா சொல்லி இருக்கிறாரு. வெறும் 23 நிமிஷத்துல நடத்தி முடிக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் செயல்பட்டு வந்த 9 முக்கிய பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்தினாங்க. பஹல்காம் தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகள் பொதுமக்கள் கிட்ட போய் மோடி கிட்ட சொல்லுங்க, என்ன செய்ய முடியுமோ செய்யட்டும்னு சவால் விட்டாங்களா. இந்த சவாலுக்கும் கொடூர தாக்குதலுக்கும் காரணமான தீவிரவாத கூடாரத்தை அடியோடு அழிக்கிறது தான் ஆபரேஷன் சிந்தூருடைய பிரைமரி டாஸ்கா இருந்ததாகவும் இந்தியாவுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் ராணுவ பலத்துக்கான அத்தாட்சி தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு அஜித் தோவல். சோ இந்தியாவை யாரும் பலவீனமா நினைக்க கூடாது, அண்ட் நாட்டுடைய பாதுகாப்புன்னு வந்துட்டா இந்தியா எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் எதிரிகளுக்கு ஒரு பாடம்.